தமிழ்நாட்டுடைய 2026, 27க்கான நிதிநிலை அறிக்கை, அதுவும் தாவேகா அரசு பொறுப்புக்கு வந்து அவங்களுடைய அரசு சார்ந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து இன்னைக்கு நிதியமைச்சர் மரியா வில்சன்னால தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டா வந்து இன்னிய ஸ்ருதி ரியாக்ஸ்ல பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும்னா நானும் 2 ஹவர்ஸ்க்கு பேசணும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மரியா வில்சன் வந்துட்டு ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து இன்னைக்கு பட்ஜெட் வந்து படிச்சிருக்காரு. த திங் இஸ் என்னன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து இல்லாம புதுசா சட்டசபைக்கு வந்து புதுசா அமைச்சராகி புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் இட். ஸோ அவர் வந்து இந்த 2.5 ஹவர்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு முதல்ல வந்து அப்ரிசியேஷன். செகண்ட் என்னன்னா வந்துட்டு ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து ஏதாவது புதுசா இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தாய்மாமன் திட்டத்தை தவிர எல்லாமே வேற எதுவுமே வந்துட்டு புது திட்டமா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே இருந்த திட்டங்களுடைய பெயர்களை ரிஃப்ரெஷ் பண்ணி ஸோ அந்த திட்டத்தையே தான் வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. மேபி இது வந்து தாவேகா அரசு வந்து ஒரு சேஃபர் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் புதுசா நம்ம ஏதாவது ஒண்ணுல வந்துட்டு குதிக்கிறதுக்கு பதில் ஏற்கனவே இருக்கிறத நம்ம சிறப்பா செய்யலாமே அப்படி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கான திட்டங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பாயிண்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்களுக்கு என்னென்ன திட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து 10,000 அரசு பள்ளிகளில் தூய்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் 139 கோடியில தொடங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 9லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வசதிகளுடன் கூடிய பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் வந்து ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஜென்சியை அட்ராக்ட் பண்ற விதமா ஜென்சி தான் வந்து இப்ப விஜய் ஜெயிக்க ஒரு முக்கியமான ரீசனா இருந்தவங்களை அவங்க வந்து அட்ராக்ட் பண்ற விதமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்சி மாணவர்களுக்கு பைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 11ஆம் வகுப்பு பயிலும் 5.32 லேக்ஸ் மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டிலுடன் கூடிய ஒரு மிதிவண்டி 2077 கோடியில் வழங்கப்படும். அப்படி இல்லை, ஒருத்தருக்கு 2077 கோடியில் அந்த பட்ஜெட்டில் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து தொடர்ந்துக்கிட்டு வர ஒரு திட்டம்னு சொல்லலாம். உயர்கல்வி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த 2000 கோடி ஒதுக்கீட்டில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டிஎன் சுடர், அதாவது என்னன்னா முதன்மை கல்வி மையங்கள்ல 1 லட்சம் படுக்கை வசதிகளுடன் கூடிய 200 ஒருங்கிணைந்த நவீன விடுதிகள் பிபிபி முறையில கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்க செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் என்ற பெயர்ல 6லேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் செப்டம்பர் 17லிருந்து காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஃபீல்டுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இவ்வளவும் ஏன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நான் நடுவில் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ முதல்வராக இருக்கிற விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது குழந்தைங்களோட பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா திட்டங்கள் ஆக்சுவலி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா இல்லை, இது எல்லாமே ஏற்கனவே வந்த திட்டங்கள் தான். ஸோ அதை இப்போ வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அதை வந்து இன்னும் பெஸ்ட்டாக கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கறதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்து ஹெல்மெட்லாம் வச்சு ஒரு மாதிரி கேர் சைக்கிள் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஹெல்மெட் கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லும் பொழுது அதே மாதிரி வந்துட்டு டிஎன் சுடர் திட்டம் வந்து போன இதுலேயே வந்து தோழி ஹாஸ்டல்லாம் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே எல்லா வசதியோடு இருக்கிற ஹாஸ்டல் தான். மேபி இன்னும் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
அடுத்து வந்து லேப்டாப். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிறத தாண்டி முன்னாடி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது 12th முடிச்ச ஸ்டூடண்ட்ஸுக்கு குடுப்பாங்க. பிகாஸ் அப்பதான் அவங்களுக்கு காலேஜ் சேர்றதுக்கு, அதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் முக்கியம் தான். ஸோ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது 12th முடிக்கிற டைம்லயும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும்பொழுது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கும் குடுக்கறது நல்லா தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து புது ஸ்கீம் அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே இருக்கிறத இன்னும் பெஸ்ட்டா பண்ணணும்னு அதை விரிவுபடுத்தி கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலி சார்ந்த பெண்கள் சார்ந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து திருமண சீர்வரிசை அதாவது ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு அரசு சார்பில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவை அண்ணன் சீரா வந்து இதுக்கப்புறம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாய்மாமன் திட்டம் என்னன்னா அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தாய்மாமன் திட்டமும் வந்து செப்டம்பர்ல காமராஜர் பிறந்த நாள்ல இருந்து இந்த திட்டம் வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு வீட்டு வசதி திட்டம் அதாவது வெற்றி வீடு அந்த திட்டத்துடைய பேரு. கூரை வீடுகளை வந்துட்டு கான்கிரீட் வீடுகளா மாற்ற அதுக்கு வந்து 3.10 லட்சத்திலிருந்து 5 லட்சமா உயர்த்தப்பட்டு முதல் ஆண்டுல 70,000 வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுல வந்துட்டு 354 கோடியில வந்துட்டு இதை இன்னும் டெவலப் பண்ணி அதை இன்னும் பெஸ்டா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தங்கம் நான் இது பற்றி ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் வந்துட்டு மோதிரம் போட போறாங்க, அதுவும் செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. அவங்க சொன்னதை வந்து பண்ணிட்டாங்கன்னா ஓகே தட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் தெம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ அதனால வந்துட்டு இப்போ ஏற்கனவே வந்துட்டு பிரதமர் மோடி வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த வார் இந்த சூழலில் வந்துட்டு ட்ராவல் பண்ணாதீங்க, நகையெல்லாம் வாங்காதீங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் 1 கிராம் தங்கம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அதை கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் ஃபார் தெம். பட் இப்போ தங்கம் வைக்கிற விலைக்கு வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வந்துட்டு சிறப்பு படை அதாவது சிங்கப்பெண்கள் சிறப்பு படையெல்லாம் வந்துட்டு இப்போவே ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் வந்து அவங்க அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதில் இருந்து தெரியுது. ஸோ அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணனா வந்துட்டு ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து முதல்வர் விஜய் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக இருக்கிற ஜென்ரிக்காக இருக்கிற ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து விவசாய கடன் தள்ளுபடி. இந்த விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணி கட்சியிலேருந்து வந்து அவங்க அரெஸ்ட்லாம் ஆகி அப்புறம் ரிலீஸ் ஆகி அந்த மாதிரி வந்து விவசாயிகள் பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்னும் தீராத ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க பயிர் கடன் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெறப்பட்ட பயிர் கடன்கள் 5,932 கோடி மதிப்பில் அதாவது 75,000 வரைக்கும் 100% தள்ளுபடி பண்ணி தந்துருவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மீனவர் நிவாரணம் வந்துட்டு உயர்வு பண்ணியிருக்காங்க. அதாவது மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை 6,000 7,000 உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து செயற்கை நுண்ணறிவு நகரம் அதாவது அறிவகம்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஏஐ மற்றும் டீப் டெக் வளர்ச்சிக்காக இந்தியாவிலேயே முதல் ஏஐ நகரமா அறிவகமை வந்து உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மின்சார சலுகை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 200 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 யூனிட் வரைக்குமே மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு விலையில்லா மின்சாரம் அதாவது 100லேருந்து 200 யூனிட்டாக இருந்தது வந்து இப்போ 500 உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லாருமே வச்ச பெரிய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இவி பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது யூஸ்வலை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அட் த சேம் டைம் கரண்ட்டும் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் போகிற இடத்துல எப்படி இவி பில் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து 500 வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஏற்றுறது இதெல்லாம் பண்ணாமல் வந்துட்டு கரெக்டாக ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த யூனிட்டுக்கு இவ்வளோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே ஃப்ரம் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே வந்து எல்லாரும் கட்டினா வந்து ஓகேயா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் எல்லாருக்கும் அந்த கரண்ட்டும் வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து வந்து விவசாய கடன் தள்ளுபடி வந்துட்டு இது தமிழ்நாடு
தமிழ்நாடு பிரச்சனை இல்ல. இந்தியாவிலேயே எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் பிரச்சனையா இருக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாருமே அவங்க கேம்பெயின்ல ஒரு ப்ராமிஸ் குடுத்துடுறாங்க. அது வந்து எத்தன பேர் கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அட்லீஸ்ட் இவங்க அத பண்ணினாங்கன்னா, அவங்க வந்து ஒரு யூனிக்கா வந்து தெரியலாம். ஸோ அவங்களுக்கு அவங்களோட வேல வந்து இது ஒரு குட் சைனா வந்து இருக்கும். அதே மாரி மீனவர் நிவாரணம் வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டெவலப்பிங் ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு இந்தியால வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ன்னு சொல்லலாம். இந்தியான்னு இல்ல, த ஹோல் வேர்ல்டு. ஸோ அதுல வந்துட்டு முதல்ல அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு அறிவகம் கிரியேட் பண்றது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா போன ஆட்சியிலேயே வந்துட்டு முதல்வர் படிப்பகம்லாம் வந்து நெறையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. லைப்ரரி எல்லாம் வந்துட்டு நெறையா ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இன்னும் நெறையா பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 2 1/2 ஹார்ஸ்ல வந்து அவர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் என்னால கவர் பண்ண முடியலனாலும், மேஜரா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலா ரியாக்ஷன் என்னன்னா, இதெல்லாம் வந்து ப்ராமிசிங்கா தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து இத எப்படி பெஸ்ட்டா பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு விஷயம். ஸோ நாளைக்கு வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ அதுல என்னலாம் சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தவிர்த்து முக்கியமா ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது நியூஸ்க்கு நான் ரியாக்ட் பண்ணணும்னு நெனச்சாலோ, எதா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.